இப்போ அந்த புண்ணை ஆற்றுறதுக்கு நம்ம மறுபடியும் மெடிசன் சாப்பிடுவோம். இந்த புண்ணு தான் கேன்சராக மாறுது. சரிங்களா? இந்த புண்ணை வந்து வராமல் பாதுகாக்கணும்னா உணவுப் பொருட்களால் மட்டும்தான் முடியும். வேறு எதனாலையும் நம்ம வந்து இயற்கையான முறையில் குணப்படுத்தினா மட்டும்தான் இந்த புண்ணுகளை ஏற்படாமல் நம்ம தடுக்கணும். ஸோ நீங்கள் காய்கறி, கீரை, பழம் இந்த மாதிரி என்ன கிடைக்குதோ தரமான உணவை சாப்பிட்டாலே போதும். மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். இன்னொரு விஷயம், சுத்தமாக இருக்கணும். பெண்கள் வந்து இப்போ நம்மளுடைய மறைமுக பகுதியெலாம் இருக்கு இல்லையா, அதை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். எப்போவுமே காத்தோட்டமாக வச்சுக்கணும், சுத்தமாக வச்சுக்கணும். சுத்தமான துணியை தான் பயன்படுத்தணும். சோப்பு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. சோப்பு, டெட்டால், அப்புறம் வந்து சில இதெல்லாம் ஆயின்மெண்ட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அது நாள் கணக்கில் நம்ம யூஸ் பண்ணும்போது அதனாலேயே சைட் எஃபெக்ட் வருது. அப்படி நீங்கள் சுத்தமானணுன்னா சுடுதண்ணியில் கல்லுப்பு இருக்கு இல்லைங்களா, கல்லுப்பு போட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு அந்த இடத்த நீங்கள் வாஷ் பண்ணால் போதும். வேறு எதுவுமே செய்யக்கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்களை வந்து தொடர்ந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேன்சர்ன்ற ஒரு விஷயமே வரவே வராது. ஆனால் அது எப்படி வருதுன்னு யாருக்குமே தெரியாது. அதனால தான் நம்ம இதை சொல்கிறோம். இதெல்லாம் இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி உங்களோட லைஃப்பில் வந்து உங்களோட பாடியை, ஹெல்த்தை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணால் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஹெல்த்தை வந்து நீங்கள் பாதுகாக்கணும். சரிங்களா? அப்புறம் உணவுப் பொருளை பார்த்திங்கன்னா இந்த புடலங்காய் பார்த்திங்களா, புடலங்காய், அப்புறம் சுரக்காய், அப்புறம் மாதுளம்பழம், வெண்டைக்காய், இதெல்லாம் வந்து கேன்சர் நோய் வராமல் தடுக்குதுங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து சாப்பிடும்போது சில பேருக்கு அது பிடிக்காது. இப்போ கத்திரிக்காய் கூட சொல்கிறாங்க, கத்திரிக்காய் அது பிஞ்சு கத்திரிக்காய் பார்த்தீங்களா, விதை இல்லாத கத்திரிக்காய், அது கூட கேன்சர் நோய் வராமல் தடுக்குது. இப்போ காய்கறியில் எல்லாமே இருக்குது, ஆனால் எதில் இருக்குதுன்னு யாருக்கு தெரியாது. நம்ம காமனாக வந்து சாப்பிட்றோம். ஒரே காய்கறி ஒரு வாரம் ஃபுல்லாக சாப்பிட்றோம். இல்லை இப்போ நம்ம வேறு விதமான காய்கறியில், தரமான காய்கறிகளை, நம்ம பழங்களை, காய்கறிகளை, உணவுப் பொருட்களை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பாடியும் ஹெல்த்தியாக இருக்கும், மைண்டும் ஹெல்த்தியாக இருக்கும். மைண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மனசு வந்து நீ ஆரோக்கியமாக இருக்கேன்னு சொன்னால் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம உடம்பு. இல்லை இன்னைக்கு தலைவலிங்க சரியில்லைங்க மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம மைண்டில் வச்சோன்னு வச்சுக்கோங்க, அன்றைக்கி ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். காலையில் எழுந்திரிச்சோடனே இன்றைக்கி என்னமோ தெரிலமா, சோர்வாக இருக்குது, டல்லாக இருக்குது, தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, பாடி வெயிட்டாக இருக்குது. சில பேருக்கு வந்து என் உடம்பே